ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். இதே மாதிரி கண்டென்ட், இதே மாதிரியான டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய டாபிக், நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. இனி வர அப்கமிங் டேஸ்லுமே நான் நிறைய டாப்பிக்கும் கொண்டு வரேன். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஸோ இன்னைக்கான ரீடிங் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் மெசேஜ் ஃபார் யுவர் லவ் லைஃப். ஸோ உங்களோட லவ் லைஃப், அதை பற்றி, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உள்ள பாண்டை பற்றி யூனிவர்ஸ், டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். Honor the place in one another where you are one eternal soul, for there you will find true bliss. Okay. Look inside yourself. Examine what is causing you to feel this way. Forgiveness. Stop focusing on energy on past events for life. ஸோ ஐ திங்க் ஒரு சில பேரோட ரிலேஷன்ஷிப் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஹோப்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கா. பிகாஸ் நிறைய நடந்துருச்சு பாஸ்ட்லேயும் சரி, அதோட பாதிப்பு இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. உங்களால் எய்தர் உங்களால் இல்லைன்னா உங்கள் பார்ட்னரால் மன்னிக்க முடியல ஏதோ ஒரு விஷயம், பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்த மன்னிக்க முடியல. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்ஸை திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பயம், இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடுமோ, இது இனிமேல் நமக்கு செட் ஆகாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருதோன்னு தோணுது. பாசிட்டிவாக இருங்க. உங்கள் ட்ரீம்ஸ்லேயும் சரி, நீங்கள் என்ன இமேஜின் பண்ணாலுமே பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அது ரியாலிட்டிக்கு வரும் பொழுதும் பாசிட்டிவாக வரும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் எத்தனை பேர் ப்ராப்பராக ட்ரூ லவ் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சில பேருக்கு அவங்க பார்ட்னர் மேலே அவ்வளோ ட்ரூ லவ், அப்படி டீப் லவ் இருக்காது. பட் ஆனால் நீங்கள் வெளியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, சொல்லிகிட்டே இருப்பீங்க, லைக் வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர், ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்குற நிறைய கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளரே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வைஸில் எய்தர் நீங்கள் இல்லை பார்ட்னர் ட்ரூவாக இல்லை, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கிறீங்க, வெளியில் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே அந்த பாண்டிங் வீக்காக இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உள்ள அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சோல் கனெக்ஷன், சோல்மேட் பாண்டிங் மாதிரி தெரியல. பிகாஸ் நீங்கள் சோல் லெவலில் கனெக்ட் ஆகலை. So that is a problem. Balance. Okay, so உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ஆசைகள், அது எல்லாத்தையும் உங்கள் பார்ட்னர் நிறைவேற்றுறாங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களா? இல்லை உங்கள் பார்ட்னரோட ஆசைகள், அவங்களோட ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், அவங்களோட இண்டிவிஜுவலான பர்சனல் லைஃப்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சோல்மேட் கனெக்ஷன், சோல் லெவலில் கனெக்டே ஆகலை. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பிளஸ்டான ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னா இல்லை. பிகாஸ் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அவ்வளோ பெரிய லெவலுக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் பேசாமல் போகிறது, அதே மனசுக்குள்ள ஒரு ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்கிவ்னஸ் நிறைய தேவை. உங்களையும் நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணும், உங்கள் பார்ட்னரையும் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ நாளாக வாட் எவர் ஹேப்பன்ட் எல்லாத்தையும் நீங்கள் மறக்கணும். பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே, பார்க்கலாம். Freedom. There is nothing stopping you. The path is clear if you want it to be. இந்த ரிலேஷன்ஷிப் வைஸில்
ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்லாம் இல்லை. உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் சரி ஒரு ஃப்ரீடம் இருக்குதான், ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களோன்னு தோணுது. ரொமான்ஸ். சரி, இந்த ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், இது ஒன்று எக்ஸ்ட்ரா கார்டு வந்திருக்கு, ரிஃப்ளெக்ஷன். ஓகே, சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவ் பாண்டிங் இல்லை, ஒரு ரொமான்ஸ் இல்லை, இது மாதிரி எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா, எய்தர் உங்களால் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு லவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு பியூர் லவ் இல்லை, அதில் ஒரு ஃபீலிங் இல்லை. பிகாஸ் நீங்கள் மனசில் ஒன்று வச்சுருக்கீங்க, அன்னைக்கு அவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி செஞ்சாங்க, ஸோ அந்த ஒரு தாட்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்குது. பட் நீங்கள் கான்ஷியஸாக வந்துட்டு அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஒரு அந்த பாண்டிங் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இல்லை, அந்த பாண்டிங்கே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகாது. அதனால தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபர்கிவ் பண்ணிடுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பு இனிமேல் என்ன நடந்துச்சோ வாட் எவர் இட் இஸ், பட் இனிமேல் நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்கிவ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த ஃபர்கிவ்னஸ்க்கு அந்த பார்ட்னர் ஒர்த்தா அதையும் பார்க்கணும். பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ஃபர்கிவ்னஸ் பண்ணுற அந்த ஒரு லெவலை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஃபர்கிவ் பண்ண அவங்க கரெக்டான பர்சனானு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்குள்ளரே கேள்விகள் கேளுங்க, பதில் உங்களுக்குள்ளரே இருக்கு. பேலன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேர் வந்துட்டு உங்களோட சுய மரியாதையை இழந்துடுறீங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக. எனக்கு அந்த பார்ட்னர் வேணும், அவங்க என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும், எவ்வளோ பிளாக் பண்ணாலும், என்ன நடந்தாலும் ஐ நீட், அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து என்ன பண்ண போறீங்க? சரி, நான் சொல்லிட்டேன், இந்த கார்ட்ஸை பார்க்குறப்போ ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு சோல் பாண்டிங் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் நீங்கள் என்னைக்கு வந்துட்டு ஒரு பர்சனோட நீங்கள் இப்போ உங்கள் பார்ட்னர் பற்றி நினைக்கும் பொழுதோ இல்லை அந்த பார்ட்னர் பற்றி பேசும் பொழுதோ அவங்கள பார்க்குறப்போ அந்த ஒரு சோல் டு சோல் கனெக்ஷனுங்கிறது ஹை வைப்ரேஷன். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் நார்மல் ஃபீலிங்கை விட. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ இருக்கலாம், பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கான்னா பாதி பேத்துக்கு இல்லை. உங்கள் பார்ட்னர் பார்த்தாவே அன்னைக்கு என்ன சொன்னாங்க பழைய விஷயங்கள் தான் ஞாபகம் வருது இல்லையா? நார்மலாக பேசுவீங்க, 3வது 4வது கான்வர்சேஷன்லேயே ஃபைட் வந்துடும். பிகாஸ் இது ஒரு ரிஃப்ளெக்ஷன்னு கூட சொல்லலாம். உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வருது. ஓகே, பார்ப்போம். அண்ட் ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பர்சனலாக எந்த க்ரோத்தும் இல்லை, ஒரு அடிமை மாதிரி இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களால் அதிலிருந்து வெளியும் வர முடியல, பிகாஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னரை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கா? உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்க உங்கள் பார்ட்னர் உங்களை லவ் பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன யூஸ்? பிகாஸ் ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வந்து அவங்களோட அட்டாச் ஆகிட்டீங்க எமோஷ்னலி. அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு தான் ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே, பார்ப்போம். Seeding the light, laying foundations, divine plan. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. ஐ ஆல்வேஸ் சே, இந்த பர்சன் தான் நமக்குன்னு இருந்தா ஏதோ ஒரு சூழ்நிலையில் யூனிவர்ஸ் வந்து அவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனே வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோன்னு தோணுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில்.
அது நிறைய வந்து ஆசைப்படுறீங்க, மேரேஜ் அளவுக்கு போகணும், இவங்களை மேரி பண்ணணும், இவங்களோட ஃப்யூச்சர் லைஃப் லாங்காக இருக்கணும், நிறைய ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கு. பட் உங்க ஃபவுண்டேஷனே வந்து ப்ராப்ளமா இருக்க மாதிரி இருக்கு. பேசிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கு. சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட், இது எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயங்கள், அதுவே ப்ராப்ளமா இருக்கு. அதனால தான் இது ஒரு சோல் பாண்ட், சோல் கனெக்ஷன் மாதிரி எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஓகேங்களா? நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் நல்லா ஹாப்பியா போகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு தேர்ட் பர்சன் கிரியேட் பண்றாங்கன்னா அதை விட்டுருங்க. ஒரு தேர்ட் பர்சன் உங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்குள்ளார பிரச்சனைகள் வரல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா இது ஒரு வெரி குட் ரிலேஷன்ஷிப். பட் ஒரு ஈஸியா யாராவது ஏதாவது சொல்லிட்டா உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படியே பிரிஞ்சிருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் வருது அப்படின்னா பிகாஸ் சோல் லெவல்ல நீங்க கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். பிகாஸ் சோல் லெவல்ல கனெக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் உங்களை பிரிக்க முடியாது, உங்களே உங்க பார்ட்னரையும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு இருட்டடிச்ச மாதிரி இருக்கா ரிலேஷன்ஷிப், ஒரு வெளிச்சமே இல்லாத மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு லைட் அப்படிங்கிறது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ see, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்குள்ளரே ஒரு டிவைன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லுக் இன்சைட் யுவர் செல்ஃப்னு சொன்னேன்ல, நீங்க கேட்குற கேள்விக்கான பதில், சொல்யூஷன் உங்களுக்குள்ளரே இருக்கு. ஹார்ட் லெவல்ல, மனதளவுல நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. பட் மனசால நீங்க கனெக்ட் பண்ணணும் அந்த பதில் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு சில பேருக்கு உங்க ஹார்ட் சக்கரம் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எமோஷனல் ஆகுறீங்க. ஒரு லைட்டா ஒரு ஷாக் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் கேட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இதாயிருவீங்க, நர்வஸ் ஆகிடுவீங்க. பிகாஸ் உங்க ஹார்ட் சக்கரம் வீக்கா இருக்கு. ஸோ பார்ப்போம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய ஒரு ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேலோட்டமாக தான் பார்க்குறீங்களே தவிர அதோட டீப்பாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நிறைய டைமில் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இவங்க டாக்ஸிக்கு, இவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சைன்ஸ் காமிச்சிருப்பாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் தான், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும்னு. பட் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. ஒரு எதிர்பார்ப்பு, நம்மக்கிட்ட வரமாட்டாங்களா அப்படின்னு. பட் அவங்க உங்கள் சோல் பார்ட்னரே கிடையாது. அக்செப்டன்ஸ் இல்லை, ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹார்ட் சக்கரா வீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எமோஷனல் ஓவர்ஃப்ளோவிங் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எமோஷனல் ஆவீங்க. See, stand up for yourself. எத்தனை பேர் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எத்தனை பேர் உங்களுக்காக நீங்க ஃபைட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக உங்க பார்ட்னரை எதிர்த்து சண்டை போட்டிருக்கீங்க. மேபி 1 or 2 டைம்ஸ் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் பார்ட்னரோட சரண்டர் ஆயிட்டீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்காக நீங்க ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் வேணும். நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னா அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது? இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி யாரோ வந்து எங்களை பிரிச்சுட்டா, அவங்க உங்கள் பார்ட்னர் மைண்டில் தேவையில்லாத தாட்ஸ் எனக்கு அகெயின்ஸ்டாக திருப்பிட்டா நான் என்ன பண்ணுறது? அதனால சமாதானமாக போயிடலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கீங்களே தவிர உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கீங்க. ஸோ தட்ஸ் வை நான் சொன்னேன், ஃப்ரீடம்ங்கிறது இல்லை. உங்களுக்குமே ஃப்ரீடம் கிடைக்கல இந்த ரிலேஷன்ஷிப்பில், உங்களாலே உங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுத்துக்க முடியல. ஓகேங்களா?
ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சீரியஸ் திங். நிறைய பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஒரு டாபிக் வச்சுட்டு ஒரு லைஃபே இல்லாத ஒரு பாண்டிங்கில் இருந்து வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க உங்களை. ஓகே, பார்ப்போம். சரி, மென்டலி வந்து வீக்காக இருக்கீங்க நீங்கள். தட்ஸ் வை வந்து ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃபுங்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் சரி, உங்கள் லைஃப்லேயும் சரி இருட்டடிச்ச மாதிரி இருக்குதா? என்னைக்கு உங்களுக்கான வெளிச்சத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். சீடிங் த லைட். உங்களுக்கான வெளிச்சத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும் உங்கள் வாழ்க்கையில். அதையும் உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் லைஃப்பில் திருப்பி வந்துட்டு எனக்கு ஹாப்பினஸ் வந்துடும். இப்போ பேச்சுவார்த்தையில் இல்லை, நாங்கள் நோ கான்டாக்டில் இருக்கோம், திருப்பி வந்துட்டு எனக்கு ஹாப்பினஸாக இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சால்வ் ஆயிடுச்சுன்னா எனக்கு லைஃப் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபியூ டேஸ் இருக்கும், அப்புறம் திருப்பி மறுபடியும் உங்கள் பார்ட்னர் சேஞ்ச் ஆனாங்கன்னா, பிகாஸ் ஆஸ் ஐ டோல் யூ, எனக்கு இந்த கனெக்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சோல் பாண்டிங் இல்லை, சோல்மேட் அது மாதிரி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம். கான்ஃபிடென்ஸ், இட் கம்ஸ் வித் டைம் அண்ட் ப்ராக்டிஸ். சரி, ரிலேஷன்ஷிப் வைஸில் ஓவர் நைட்டில் எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஓவர் நைட்டில் எதுவும் சால்வ் ஆகாது. டைம் கொடுங்க. பட் அதுக்காக வந்துட்டு சரி, நான் வந்து சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொன்னதுமே வந்துட்டு, இப்போ நான் சொன்ன உடனே வந்துட்டு நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்ட் அப் எடுத்தீங்கன்னா 1 டே நிற்பீங்க, 2 டே நிற்பீங்க, திருப்பி 3rd 4th டே பழையபடி போயிடுவீங்க. ஸோ ஒரு ஸ்லோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். பட் அது நீங்கள் அந்த சேஞ்சஸை உங்கள் லைஃப்பில் அலோவ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறது. பாதி பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகணும், நீங்களும் சேஞ்ச் ஆகணும், உங்கள் லைஃப்பையும் மாற்றணும். ஆனால் மாற்றாமல் இருக்கீங்க பிகாஸ் உங்களை சுற்றி இருக்கிற பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டா, உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டுட்டு போயிட்டா. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க? ஓகே, அவங்க சோல்மேட்டா? உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக எல்லாம் பண்ணுறாங்களா? உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா? எஸ், நீங்கள் போகலாம், அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஏன் அப்படி இருக்கணும்? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிங்க. ஓகேங்களா? உங்களுக்காக ஸ்டாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட், யூ நெவர் நீடட் தோஸ் விங்ஸ் டு ஃப்ளை. யூ டிசர்வ் ஃப்ரீடம். சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ வந்து கட்டி போட்டிருக்காங்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு, ரொம்ப அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் யூ டோன்ட் டிசர்வ் ஆல் தோஸ் திங்ஸ். உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இருக்கணும். உங்களுக்கான ஒரு டெசிஷன்ஸ், ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீடம், ஹாப்பினஸ் அது வந்து இருக்கணும். அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு டாக்ஸிக் தான். எய்தர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா, ஆர்எல்ஸ் உங்களுக்காக ஸ்டாண்டப் எடுக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பேர்டனையே சுமந்துட்டு வருவீங்க. இது ஒரு பேக்கேஜாகவே போயிடும், ஒரு மாதிரி பேர்டனாக போயிடும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா அந்த நாளில் முக்காவாசி நேரமுமே ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, எப்போ உங்களுக்கு பார்ட்னர் கிடைப்பாங்க, கல்யாணம் எப்போ, சோல்மேட் எப்படி இருப்பாங்க, இந்த தாட்ஸில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மேரீட் அப்படின்னாலுமே உங்கள் பார்ட்னரோட தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கா? சரி, ஐ குட் சே தட் நீங்கள் தான் ஓவரா எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கீங்களோன்னு தோணுது. உங்கள் பார்ட்னர் சைட்ல இருந்து ஏதாவது வருதா, ஒரு எனர்ஜி வருதா உங்களுக்கு? அவங்க சைட்ல இருந்து உங்களோட ஃபீல் அவங்க உணர்றாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. சம் கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் இருக்கு.
நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிறீங்க, அவங்கள லவ் பண்ணுறீங்கன்னா அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை. எதர் ஒரு தேர்ட் பர்சன் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டில் இருக்கலாம், இல்லை சம்திங் வந்து உங்களுக்குள்ள பாண்டிங்கிறது இப்போ இல்லாமல் இருக்கு. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் எல்லா எஃபோர்ட்டும் போட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி எனர்ஜி காமிக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல ரெஸ்ட் தேவை உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. பிகாஸ் ரொம்ப ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். கரெக்ட். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வேண்டாம். கொஞ்சம் உங்களுக்கும் ஸ்பேஸ் வேணும், உங்கள் பார்ட்னருக்கும் ஸ்பேஸ் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைம் விட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர் தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நிற்காம ஓடுறீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு அட்ராக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சோல் பர்சன், சோல் பாண்டிங் அப்படிங்கிறது யூஆர் டிசர்விங் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சகிச்சுக்கிட்டு இல்லாமல் உங்களுக்காக ஸ்டாண்டப் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பையிலேருந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஆரம்பத்தில் சேலஞ்சஸ் வரலாம், உங்களுக்கே பல டவுட் வரலாம், மாறலாமா வேண்டாமா அப்படின்னு. பட் ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் எல்லாம் தானாக நடக்கும். ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். ஓகே, ரெக்கவரி சொன்ன பார்த்தீங்களா, நிறைய ரெஸ்ட் தேவை உங்களுக்கு, ஹீலிங் தேவைங்க. அதாவது அவ்வளோ எமோஷ்னலி பாதிச்சிருக்கீங்க. இட்ஸ் அப் டு யூ. ரிலேஷன்ஷிப் வைஸில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு. ஓகேங்களா? இவங்களோட இன்னர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுங்க. அது ரியாலிட்டியும் பார்க்கணும். உங்கள் ஆசைகள் ஓகே, ரியாலிட்டியும் பார்க்கணும். இது ரெண்டும் வச்சு டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த பார்ட்னரை பிடிச்சிருக்கு, அவங்க லைஃப்பில் வரணும், கண்டினியூ ஆகணும், ஹாப்பி ஆகணும் இப்படின்ற ஆசைகளை மட்டுமே டிமாண்ட் பண்ணுறீங்களே தவிர ரியாலிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. ரொமான்ஸ், ஸோ இங்கேயும் வந்துச்சுல, ஆமாம், இந்த காலத்துலேயும் ரொமான்ஸ் வந்திருக்கு. Not the right time. So ரெஸ்ட், கொஞ்சம் ஹீலிங் டைம் கொடுங்கன்னு நான் சொன்னேன்ல, அதுதான் உங்களுக்கு ஏஞ்சல் கார்ட்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கான ரீடிங் அதுதாங்க. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்த லவ் ரீடிங் பண்ணவே எனக்கே எனர்ஜி ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ வந்து பிளாக்கேஜஸ்ங்கிறது இருக்கு. இந்த உங்களோட பாண்டிங்காக இருக்கட்டும், இந்த லவ் கனெக்ஷன்லுமே. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக தாங்க எனக்கு தெரியுது. நிறைய பேர் வந்துட்டு உங்கள் லவ் ரிலேட்டடான டீப் கனெக்ஷன், டீப் மீனிங்கை புரியாமல் இருக்கீங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அது ரொம்ப பெருசாக்கிக்கிட்டு அது மேலோட்டமாகவே பார்க்குறீங்களோன்னு தோணுது. ஸோ நான் சொன்னது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் வரும். பட் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். இதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஓகேங்களா? என்ன ரிலேஷன்ஷிப், லவ் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ப்ரியாரிட்டி இஸ் வெரி வெரி நீடட். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாதான், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தானே மற்றவங்கள ஹாப்பியாக வைக்க முடியும். நீங்களே டிப்ரெஷனில் சேடில் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி உங்களோட அட்ராக்ட் ஆவாங்க? கரெக்ட். என்றைக்குமே ஹாப்பியான ஜாலியான பர்சன்ஸ் கூட தான் எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க. சோகமாக இருக்காங்க, ஏதாவது புலம்பிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, ஒதுங்கி தான் போவாங்க. அதுதான் எனக்கு காமிக்குது எனர்ஜியில். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு கொஞ்சம் கால்குலேட்டிவாக பண்ணுங்கள். நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, உட்காந்து யோசிங்க. பட் அதுக்காக முக்காவாசி நேரமுமே ஒரு நாளையில் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்குன்னு வேறு லைஃப்பும் இருக்குது, உங்களுக்குன்னு ஹெல்த் இருக்குது, பர்சனல் லைஃப், ஃபேமிலி, ப்ரொஃபஷ்னல் லைஃப் நிறைய இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும்ல.
ஸோ எதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸுங்கிறது ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. பட் இது ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகும்னா ஆகாது. நான் அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, தானாக எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இன்னைக்கான ரீடிங். நான் இதை பற்றி பேசினேன்னா பேசிக்கிட்டே போகலாம் போல், எனக்கு அவ்வளோ கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஐ ஹாவ் டு ஸ்டாப் அட் ஒன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு, ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ என்னடா ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறேன்னுலாம் நினைக்காதீங்க. இது எதுலையுமே நெகட்டிவ் கிடையாது. உங்களுக்கான ஒரு கைடன்ஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். யூனிவர்ஸ் உங்களோட சூழ்நிலைகள் எங்கே தப்பு நடக்குது, எங்கே கைடன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.